வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். என்டிபிசியோட கிராஜுவேட் லெவலுக்கான கட் ஆஃப் விட்டுருக்காங்க. அதில் கேட்டகரி வைஸ் கேட்டகரி 1, 2, 3, 4, 5 இந்த 5க்குமே தனித்தனியாக கட் ஆஃப் விட்டுருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸ் 1 என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 1 வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது. செகண்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர். 3 வந்து குட்ஸ் கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் 4 வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இருக்குது. 5 வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த 5 கேட்டகரிக்கான கட் ஆஃப் விட்டுருக்காங்க அஃபிஷியலாக. இதில் வந்து லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யூஆருக்கு வந்து 70.8 வரை கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 63.15 வரை கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 56.8 வரை கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 69.6 வரை கிடச்சிருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 68.10 வரைக்கும் கிடச்சிருக்கு. இது வந்து வெறும் ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் தான். இந்த ப்ரிலிம்ஸில் எவ்வளோ பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட உங்கள் மெயின்ஸுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து 15 டைம்ஸ் கிட்ட எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஒரிஜினல் வேக்கன்சி எவ்வளோ, சென்னைக்கு வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 436 வேக்கன்சி தான் இருக்குது. 436 இன்ட்டு 15 டைம்ஸ் போட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக 6240 கிட்ட வருது. இவ்வளோ பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. 6500 பேர் எடுத்தும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கூட தான் போயிருக்கு. ஸ்டேஜ் 1ல் கிளியரான எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட்டுமே விட்டாங்க. எக்ஸாம் டேட் என்னென்னா அக்டோபர் 13 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ நைட்டு மகளாக உட்காந்து எஃபர்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4 and 5 இன்கேஸ் அவங்கள வந்து இந்த கட் ஆஃப் வச்சு ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் நல்லா மார்க் எடுங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் மார்க்கை. இது வெறும் ப்ரிலிம்ஸ் மார்க் தான். இது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கு ஆட் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி ஸ்டேஜ் 4 5ல் கிளியர் பண்ணியிருக்கவங்க டைப்பிங் டெஸ்ட்டும் இப்போ இருந்தே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இதுக்குன்னு ஒதுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் நடந்த என்டிபிசி எக்ஸாமில் மார்க் கட் ஆஃப் வந்து டைப்பிங் கட் ஆஃபை விட அதிகமான கட் ஆஃப் எடுத்துமே அவங்களால டைப்பிங் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதனாலேயே ஜாப் கிடைக்காம போயிடுச்சு. மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி மார்க் வந்து 75 அந்த ரேஞ்செலாம் இருந்துச்சு. டைப்பிங் கட் ஆஃப்க்கு வெறும் 70 அந்த ரேஞ்சுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களால டைப்பிங் கிளியர் பண்ண முடியல. ஏன்னா எந்த அளவுக்கு முக்கியம்னா டைப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரயில்வே டைப்பிங் கொஞ்சம் கஷ்டமானது. மிஸ்டேக்லாம் ரொம்ப இருக்கும். மிஸ்டேக், ஆஃப் மிஸ்டேக், ஃபுல் மிஸ்டேக்னு நிறையா இதுக்கு வரும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மறந்தாமல் டைப் ரைட்டிங்க்குமே நீங்கள் கேட்டகரி 4, 5ல் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் வேணாம், ஒரு 30 மினிட்ஸ் இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சோனி டைப்பிங் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட பேர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேல உள்ள அந்த மிஸ்டேக்கு அதை ரிலேட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஒரு மாதம் முடிஞ்சால் ஒரு 1 ஹவர் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிருங்க. 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள டயத்தில் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸு எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. நீங்கள் 3 மந்த்து 2 மந்த் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து அந்த அவங்க கேட்குறது வந்து அடிக்கிறது கஷ்டம். ஸோ இப்போ இருந்தே டைப் ரைட்டிங் போயிருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்டிபிசி எக்ஸாமு ரோல் நம்பர் வைஸ் யார் யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்கிறத அந்த பிடிஎஃப் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த டெலகிராம் சேனலில் போய் பார்த்துக்கங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோட. தேங்க்யூ.